இப்போ விஜய் முதலமைச்சரா வராருன்னா, விஜய் வந்துட்டா வந்து எல்லாம் நாட முன்னேறித்து அவர் நெனைக்கலாம், முன்னேத்தணும்னு நெனைக்கலாம். ஆனா, ஒரு விஷயத்த பண்ணாம, இது எல்லாமே மாறவே மாறாது. எல்லாமே அதாவது இப்போ வந்து ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் வந்து, ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வந்து, அவங்களுடைய நோக்கம் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க ஆட்சி செய்திருக்கலாம். அதனால இந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம, செய்வது போல நாடகமாடி சம்பாதிப்பதிலே குறியாக இருந்தார்கள். அ ஒருவேளை விஜய் வந்து அப்படி இருக்க மாட்டாரு. சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட அவர் வரல. கண்டிப்பா அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் வராரு. சரி நல்லது செய்ற நோக்கம் இருந்தா கூட, அது அந்த நோக்கம் இருந்தால் மட்டுமே அது வெற்றி பெற்று விடுமா? இந்த மக்களை அது முன்னேற்றிவிடும். அது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரும். கண்டிப்பா முன்னேற்றத்த தரும். ஆனா முழுமையான முன்னேற்றத்தை தராது. வெறும் 30% தான் முன்னேற்றத்தை தரும். மத்தபடி ஒரு 70% அல்லது வெறும் 20% தான் முன்னேற்றத்தை தரும். அ ஒரு இப்பலாம் வந்து இப்ப இருக்கிற கடந்த காலங்களில் ஆட்சி செய்தது வந்து ஒரு மைனஸ்ல தான் போயிட்டுருக்கு. மைனஸ்ல தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது இருக்குது. இதையே அவங்க முன்னேற்றம்னு சொல்றாங்க. இது வந்து முன்னேற்றம் கிடையாது. மைனஸ்ல தான். அப்ப இனிமே வந்து அ வ விஜய் வந்து முதலமைச்சராகி, அவருக்கு இந்த மாரி மக்கள ஏமாத்தக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, அதுவும் ஏமாத்தாம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு 20% முன்னேற்றத்தை குடுக்கும். மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிளஸ்ல வந்து ஒரு 20% ஆனா ஒரு 80% முன்னேற்றத்தை கண்டிப்பா நான் சொல்ற ஒரு விஷயத்த பின்பற்றாம அது நடக்கவே நடக்காது. எப்படின்னா தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில். இது இருந்துட்டா, யாரா இருந்தாலும் அது முன்னேறும். நீங்க விஜய் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல. தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில். இத மட்டும் நம்ம ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா, இ அ ஆட்சியாளர்கள நம்பி இந்த நாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ வந்து ஜப்பான் அந்த அதிபரையா நம்பி இருக்குது? அப்படி கிடையாது. அங்க உள்ள கல்விக் கொள்கை, தொழில் கொள்கை அங்க முழுக்க முழுக்க அவங்க ஜப்பானீஸ் மொழியில படிக்கிறாங்க. ஜப்பானீஸ் மொழியில தொழில் செய்றாங்க. ஜப்பானீஸ் மொழியில படிச்ச அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு போமாட்டான். ஜப்பானீஸ் மொழியில படிக்கிறனாலயே அவனுக்கு வேற மொழி தெரியாது. அதனாலயே வேற வழியே இல்லாம அவன் நாட்ல தான் இருப்பான். இப்ப தமிழ்நாட்ல வந்து ஆங்கிலம் தெரியுது, அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது. அப்போ அந்த ஆங்கில மொழி பேசப்படுகிற ஒரு நாட்டுக்கு இவன் தொழில் செய்ய புறப்பட்டுறான். அவனுக்கு வாய்ப்பு வந்தா உடனே போயிர்றான். ஏன்னா இவனுக்கு ஆங்கிலம் தெரியும். அதனால இப்ப படிச்சவங்கள எல்லாத்தையும் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்றுமதி பண்ணும்போது, நீ இங்க வந்து படித்தவர்களை நம்பி தான் ஒரு நாட்டோட முன்னேற்றமே இருக்கு. படித்தவர்கள நம்ம எதற்காக உருவாக்குறோம்? நம்ம நாட்ட முன்னேத்துறதுக்காக தான் உருவாக்குறோமே தவிர, பிறர் நாட்ட முன்னேத்துறதுக்காக அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கோம். படிக்கிறதுக்காக நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலு, வாத்தியாருக்கு சம்பளம், அப்புறம் இலவச பாட புத்தகம் எல்லாம் எதுக்கு? குடுத்து அவன உருவாக்கி, பிற நாட்ட முன்னேத்துறதுக்காகவா அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? அப்படிதான் இங்க நடக்குது. அப்படிதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள லட்சக்கணக்கில கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப வல்லுனரா, இன்ஜினியரா, டாக்டரா, விஞ்ஞானியா உருவாக்கி, கடைசியில என்ன ஆகுது? இங்கிலீஷ் தெரிஞ்சனாலே அவன் வெளிநாட்டில போய் தனது திறமைய காட்டுறான். அப்புறம் அரசாங்க பள்ளிகள்லயும் உருவாகுறாங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியுது. அவங்களும் தங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கு, தொழில் திறமைய வெளிப்படுத்துறதுக்கு வெளிநாட்டில வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. அதிக சம்பளத்தில இருக்கும்போது அங்க போயிடுறாங்க. அப்ப நாடு எப்படி முன்னேறும்? நீ நீ உருவாக்கிட்டு இருக்க. அப்ப படிச்சவங்களால தான் நாடு முன்னேறும் அப்படின்னா, அவங்க இங்கேயே இருக்கணும். அப்போ அவனுக்கு அறிவுரை சொன்னா போதாது. எதனால அவன் வெளிநாட்டுக்கு போறான்? வெளிநாட்ல போய் பொழைக்க போறான். அவனுக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படிங்கிறனால, இங்க இருக்கிற இன்ஜினியரோ, டாக்டரோ அல்லது எந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுனரோ இங்க இருக்க மாட்டேன்றான். எல்லாரும் பெரும்பாலும் வெளியில போறாங்க. மிஞ்சினவங்க மட்டும் தான் கொஞ்சம் பேர் தான் இங்க இருக்காங்க. அத வச்சு தான் நாம வந்து நம்ம நாட்ட முன்னேத்திட்டு இருக்கோம். ஆனா ஜப்பான்லயோ, சீனாவுலயோ அது அங்க நடக்கல. வெறும் 1% கூட இல்லாம 1, 2 பேர் தான் அங்க ஜப்பான்லேருந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கோ எங்கேயோ போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில 1% கூட வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயும் இருக்காங்க. ஆனா 99% அவன் அந்த நாட்டிலே இருக்க காரணம் என்னது? அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவனுக்கு தாய்மொழி மட்டும் தான் தெரியும். அதனால அவன் தாய் நாட்டை நேசிக்கவும் கத்துக்கிறான். ஏன்னா இங்கிலீஷ கத்துக்கிறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அவன் விருப்பப்பட்டா கத்துக்கலாம். வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணமும் அவனுக்கு இல்ல. வெளிநாட்ட வேணா சுத்தி பார்க்கலாமே தவிர தாய்நாட்டு பற்று அவனுக்கு வந்துருது. காரணம் அந்த அந்த தாய்மொழியிலேயே அவன் பயிற்றுவிக்கப்படும் பொழுது, பழக்கப்படுத்தப்படும் பொழுது, கடைசியில என்ன ஆகுது? ஒரு 20 வயசுல அவனுக்கு தாய்நாட்டின் மீது பற்று வந்து விடுகிறது. அ அதுதான் அந்த கல்வியின் வெற்றி. அவனால வந்து ஒரு ஜப்பான்ல நல்லா படிச்ச ஒருத்தரால அமெரிக்காவுல கூட போய் ஆங்கிலம் கத்துக்கிட்டு வேலை செய்ய முடியும். ஆனா போறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த பற்று என்பது ஏற்படுத்தி விடப்படுகிறது. இங்க நம்ம ஆங்கிலத்தில கல்வி கத்துக் குடுக்கிறனால தமிழ்நாட்ல, அவனுக்கு அந்த பற்று என்பது தாய்நாட்டு பற்று இல்லாம, அவனு அயல்நாட்டு கனவுகளோடயே அவன் படிக்கிறான். அயல்நாட்டு பற்றோடயே படிக்கிறான். தாய்நாட்ட வெறுக்கிறான். எப்படா இந்த இந்தியாவிலருந்து ஓடுவோம், தமிழ்நாட்டிலருந்து ஓடுவோங்கிற அதுக்கு காரணம் அவன் ஓடுவதற்கு ஏற்றார் போன்று ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறீர்கள். அதனால தான் இங்க இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் வெளிநாடு ஃபுல்லா பரவி வளர்ந்துட்டு கிடக்குறாங்க. அப்ப தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? தமிழ்நாட முன்னேத்தவே முடியாது. அதனால வந்து இப்போ விஜய் இருக்கிற வரைக்கும்,
அவர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது. அப்ப அவருக்கு தெரியாம ஏமாத்தி ஊழல் பண்ற அரசியல்வாதிகளும், அதிகாரிகளும் இருக்க தான் செய்வாங்க. என்ன ச கொஞ்சம் கடுமையா இருக்கிறனால கொஞ்சம் குறையும். எப்படா வந்து இவரு 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 வந்து விலகுவாரு, பார்க்க மாட்டாரு. கவனிக்காதப்ப இவன் திருடருக்கு பழகிப்பான். ஓரளவுக்கு வேணா முன்னேற்றம். ஒரு 20% தான் முன்னேற்றத்த குடுக்கும் தவிர, 80% முன்னேற்றம், அது வந்து 100% முன்னேற்றத்த குடுக்கணும்னா, தாய்மொழி கல்வியால் முடியும். அது ரொம்ப ஈஸியா நடக்கும். நீ தாய்மொழியில மட்டும் கல்வி, தாய்மொழியில் தொழில். இந்த 2ம் நடந்துச்சுன்னா, இந்த முன்னேற்றம் ரொம்ப ஈஸியா நடக்கும். ரொம்ப ஈஸியா, வேகமா நடக்கும். ஆனா, நீ என்னதான் முக்கு முக்குனாலும் ஆங்கில வழி கல்வி, அந்நிய மொழி கல்வியினால முன்னேற்றம் என்பது நடக்காது. குறுக்கு வழியில தான் பார்ப்பாங்க. படிக்கிறதா? படிக்க முடியல அப்படிங்கும்போது பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது, அவன் குறுக்கு வழியில தான் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலை பார்க்கணுமா? என்னால போட்டித் தேர்வு பண்ண முடியல. அது ஆங்கிலம் தடையா இருக்கு அப்படிங்கும்போது, வேற வழியில பணம் குடுத்தா கிடைக்குமா? அப்படின்னு குறுக்கு வழி தான் பார்ப்பாங்க. அந்த மாரி மக்கள் வந்து இந்த ஆங்கில மொழிக்கு அந்நிய மொழி கல்விக் கொள்கையால வந்து அதுதான் நம்ம பின்னேற்றத்திற்கு காரணம். உண்மையிலேயே வந்து ஆனா இந்த கருத்து விஜய்க்கு தெரியுமா? அவரோட பையனே அவர் ஆங்கில வழி கல்வி தான் அவரே ஆங்கில வழியில தான் படிச்சிருப்பாரு. அவருக்கு ஆங்கில வழி கல்வி தான் சரின்னு அவர் நம்புவாரு. அப்படி இருக்கும்போது, தாய்மொழி கல்விய வந்து யாராவது அதன் அருமைய எடுத்துச் சொன்னா கூட அவருக்கு அது புரியுமா? புரிஞ்சா அவரு வெற்றி பெறுவார். அவரது பணி எளிதாக மாறும். மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும்னு நெனைக்கிறார்ல, அந்த பணி எளிதாக மாறும். புரிஞ்சுக்கிட்டா, நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாக்கா. ஆனா, அவரும் சரி, அவரோட சுத்தி இருக்கிறவங்களும் ஆங்கில வழி கல்வியில தான் நம்பிக்கை உடையவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த கருத்த புரிஞ்சுக்காம அவரும் கஷ்டப்படுவாரு. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்மள நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு கடினமா உழைப்பாரு. ஆனா, அது முழுமையான பலத்தை தராதபோது அவரே விரக்தி அடைஞ்சிருவாரு. "என்னடா இது எப்புட்றா முன்னேத்துறது?" அப்படின்னு சொல்லி அவரே குழம்புவாரு. ஆனா, அதற்கான மந்திரம் எங்க இருக்கு? ரகசியம் எங்க இருக்கு? தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் கல்வியும், தொழிலும் நடந்துவிட்டால், தொழில் முழுக்க தாய்மொழியில் நடக்க வேண்டும். கல்வி முழுக்க தாய்மொழியில் இருக்க வேண்டும். இருந்துவிட்டால் ரொம்ப ஈஸியா, ஸ்மார்ட்டா வேல பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா தானாவே எல்லா மக்களும் அவங்களுக்கு படிக்கிறது ஈஸி, தொழில் செய்றது ஈஸி. பெண்கள் ஏன் வீட்ல இருக்காங்க? வேலை செய்றது கஷ்டமா இருக்கு. ஆண்கள் வேலை செஞ்சே ஆகணுங்கிறதுனால தான் வேலை செய்றான். பெண்களுக்கு வேலை செய்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா, படிப்பிலயும் சரி, தொழில்லயும் சரி ஆங்கிலத்தின் ஆதிக்கம். அதெல்லாம் கடந்து வர்றவங்க கொஞ்சம் பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா, நெறைய பெண்கள் வீட்ல பின்ன என்னால முடியாதுன்னு சொல்லி வீட்ல உட்காந்துருக்க காரணமே அது அந்நிய மொழியால தான். அந்நிய மொழியோட ஆதிக்கம் தான். நீங்க கம்ப்யூட்டர்ல அங்க வர்றது ஃபுல்லா ஆங்கிலமா இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர கத்துக்கிறது ஏன் அது மலைப்பா இருக்கு நெறைய பேத்துக்கு. அது அங்கே ஆங்கிலத்தில் இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன இது? என்ன இதுன்னு யார்ட்டயா கேட்க வேண்டியது. பேங்க் போனா, இந்த ஃபார்ம்ல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஃபில் பண்ணி குடுங்க அப்படின்னு இன்னொருத்தருடைய உதவி. இப்படி இன்னொருத்தருடைய உதவியில தான் வாழ்ற அளவுக்கு இங்க வாழ்வது கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு ஜப்பான்லயோ, இல்ல இங்கிலாந்துலயோ அடிப்படையாவே அவங்க அத்தனை பேருக்கும் இங்க ஆங்கில வழி அவங்கவங்களோட தாய்மொழி தெரியும். பிறர் உதவி இல்லாமலே அவங்க வாழ்வார்கள். காரணம் தாய்மொழி. இப்போ ஜப்பான்ல போய் இங்கிலீஷ்ல பாடத்த குடுத்தோன்னு வச்சுக்கோ, இங்கிலீஷ்ல தொழில் பண்ணணும் அப்டின்னா, அங்க உள்ளவன் எவனாவது முன்னேறிடுவானா? முன்னேறிட மாட்டான். நம்மள மாரி தான். அவன் விடவே மாட்டான் ஃபர்ஸ்ட். அவனுக்கு அவ்வளோ தெளிவு. அவனுக்கு அவ்வளோ பற்று. அவனுக்கு ஒரு ஈகோ உண்டு. தன்ன தாழ்வாவே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தாய்மொழியில் கல்வி எல்லாமே பண்றாங்க. நமக்கு நம்ம தாய்மொழிய தாழ்வா நெனச்சுக்கிட்டு, இன்னொரு மொழிய உயர்வா நெனச்சுட்டு, அதனால இந்த தாய்மொழி, கல்வி மொழி, தொழில் மொழி. இது 2ம் தமிழில் இருக்கிற தாய்மொழியில் இருந்தால் மட்டும் முன்னேற்றம் என்பது ரொம்ப ஈஸியா நடக்கும். ஒரு ஆங்கில மொழி கல்வியால, ஆங்கில வழியில் தொழில் செய்வதால் ஏற்படுகிற 50 வருட முன்னேற்றத்தை, தாய்மொழியில் நீ கல்வியும் தொழிலும் மாறும்போது 5 வருடத்திலே அடைய முடியும். அவ்வளோ அசுர வளர்ச்சி நடக்கும். ஒரு சிங்கப்பூர் மாரி அல்லது ஒரு ஜப்பான் மாதிரி தமிழ்நாடு மாறணுமா? தாய்மொழியில கல்வி கொண்டு வாங்க. வேற எந்த தனி மனிதரும் உங்கள வந்து மாத்த முடியாது. தனி மனிதர் நமது வாழ்க்கையை மாற்றி விடுவார். காமராஜரே திரும்ப வந்தாலும் மாறாது. அதனால காமராஜரே அவர் தாய்மொழியில கல்வி, தாய்மொழியில் தொழில் அப்படின்னு தாய்மொழிய வலியுறுத்தியிருந்தா, அவர் காலத்திலேயே இது வந்து அ வ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு, அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கும். அவருடைய காலத்தில தான் ஆங்கில வழி கல்வி புகுத்தப்பட்டது. அவர் பள்ளிக்கூடங்களை திறந்தார். பள்ளிக்கூடங்கள் இல்லாத நாள்ல கல்விக்கு முக்கியத்துவம். நல்லது செய்யணுங்கிற நெனப்பு மட்டும் போதாது. அதற்கான அறிவும் தேவ. அவர்ட்ட நெனப்பு இருந்தது. அந்த நெனப்புக்கு பிரகாரம் அவர் செஞ்ச தப்பு ஆங்கில வழி கல்வி. அதனால அவரால ஒரு 20% முன்னேற்றம். அதுபோல நல்ல நெனப்பு விஜய்க்கு இருக்கிறதுனால மட்டுமே தமிழ்நாடு முன்னேறிடாது. அதற்கு இந்த மாரி அறிவுபூர்வமான அணுகுமுறை, சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் முன்னேற வேண்டும் என்கிற நெனப்பு மட்டுமே போதாது. அதற்கு எது சரியான வழி? சரியான வழி என்று நீ நினைப்பது உண்மையிலேயே அது சரியான வழியா? அதெல்லாம் அங்க முக்கியமா இருக்கு. அதனால தனி மனிதர் வந்து உன் வாழ்க்கைய மாத்த முடியாது. ஒரு ஒரு ஒருவர் வந்த உடனே உனக்கு உனது வாழ்க்கையை மாற்றி விடுவாரா? அ அப்படி கிடையாது. அந்த தாய்மொழி வந்துவிட்டால், தாய்மொழி கல்வியாலும், தொழிலாலும் தான் தாய்மொழியில் நடைபெறுகிற அந்த தொழிலாலும் தான் ஒரு நாடு முன்னேறுமே தவிர, வேற அதை புறக்கணித்துவிட்டு எந்த நபராலும் விஜய்யா இருக்கட்டும், அது காமராஜர் யார் வந்தாலும் சரி நாட்ட முன்னேத்தவே முடியாது. முன்னேத்தணும்னு நெனைக்கலாம்.
கஷ்டப்படலாம். ஆனா, இத புறக்கணிச்சுட்டு நாட்ட முன்னேத்தவே முடியாது. அதனால இத நடைமுறைப்படுத்திட்டா, அவங்களுடைய நோக்கம் எளிதாக மாறும். அப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களின் அணுகுமுறை அரசியல் எளிதாக மாறும்.